பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது, பனூ குறைதா யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஹதரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். பனூ குறைதாவிலே இருக்கக்கூடிய வாலிபர்களை, போருக்கு தகுதியானவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களுடைய பிள்ளைகளை கைது செய்ய வேண்டும், அவர்களுடைய பொருள்களை கைவசப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸஅதே, 7 வானத்துக்கு மேலே அல்லாஹ் என்ன தீர்ப்பு வழங்கினானோ அதே தீர்ப்பை தான் நீர் வழங்கினீர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது வரையிலும் நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், அகலிகளை தோண்ட சொன்னார்கள். அகலிகள் வெட்டப்பட்டது. பிறகு யார் யாரெல்லாம் பனூ குறைதாவிலே போருக்கு தகுதியானவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய கழுத்துகள் எல்லாம் சீவப்பட்டது. 700-800 பேர் இருப்பாங்க. 700-800 பேர் அவர்களில் கொல்லப்பட்டது பனூ குறைதா யூதர்கள். பிறகு அவர்களுடைய பெண்கள், பாலிகாகாத பிள்ளைகள், அவர்களுடைய செல்வம் எல்லாம் கைவசப்படுத்தப்பட்டது. இந்த மொத்த சரித்திரத்தையும் கிதாபு சியர் என்பதாக ஒரு கிதாப் இருக்குது. அதில் ரொம்ப விளக்கமான முறையில் இருக்குது. ஓரளவுக்கு சுருக்கமான முறையில் உங்களுக்கு முன்னால் இந்த சரித்திரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அதை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வன்சல் அல்லதீன ظاهروهم من أهل الكتاب من صياصيهم. எந்த யூதர்கள் காஃபிர்களுக்கு உதவி செய்தார்களோ, காஃபிர்களுடைய படைகளுக்கு உதவி செய்தார்களோ, அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களை அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து அல்லாஹ் இறக்கினான். பனூ குறைதாக்காரர்கள் தான் அவர்களை கோட்டைகளில் இருந்து அல்லாஹ் தஆலா இறக்கினான். இந்த பனூ குறைதாக்காரர்கள் யூதர்களாக இருக்க இவர்கள் எப்படி ஹிஜாஸுக்குள்ளார வந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனூ குறைதா யூதர்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்களே, அவங்க முந்தைய காலத்தில் அவர்களுடைய வேதங்களிலே கடைசி நபி எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ அதனால் கடைசி நபியினுடைய வருகை எங்கே இருக்கிறதோ அங்கே போய் செட்டில்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த காலத்திலேயே அவங்க கிளம்பி மதீனத்துல் முனவ்வராவில் அவர்கள் தங்கி அப்படியே அங்கேயே வாழ்ந்து அவங்க பேரன் பேத்தி எடுத்து அப்படியே அவங்களுடைய வம்சம் அப்படியே விருத்தியாச்சு. கடைசி நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது அவர்களை நாலாயகுகள் பின்பற்றி இருக்க வேண்டுமா இல்லையா? சைத்தான் பிடிச்சவங்க பின்பற்றலை. இதை பற்றி காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யூதர்களிலே தான் கடைசி நபி வருவார் அப்படின்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ஹாக்கில இருந்து அல்லாஹ் தஆலா வர வைக்காமல் பனி இஸ்மாயிலில் இருந்து அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வர வைத்தான். அதனால் அந்த ஒரு கோபத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருந்தாங்க. ரசூலுல்லாஹை பார்த்தும் அவர்கள் ஈமான் கொள்ளாததுனால அல்லாஹ்வினுடைய லஅனத் உன் பர் நாசில் ஹுபி, அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கியது. மின் சயாசீஹிம் சயாசி கோட்டை. இந்த அர்த்தத்தில் பார்க்கும்போது சயாசி அப்படிங்கிறது மிருகங்களுடைய தலையில் இருக்கிற கொம்பு, அதுக்கும் சயாசி அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து அல்லாஹ் அவர்களை கீழே இறக்கினான். வகதப ஃபீ குலூபிஹிம் ருஅபா, அவர்களுடைய இதயத்திலே அல்லாஹ் திகிலை அல்லாஹ் போட்டு விட்டான், பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டு விட்டான். அசல்ல இந்த அகல் யுத்தம் நடந்ததுக்கு காரணமே இந்த பயலுக தான், பனூ குறைதாக்காரர்கள் தான். இவங்க தான் போய் முஷ்ரிக்கீன்களை உசுப்பேத்தி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போர் தொடுக்க சொல்லி இப்படி அவங்க கிளப்பி விட்டு அவங்கள கூட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க நினைச்சது ஒன்று, முஸ்லிம்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்னவோ இதற்கு நேர் மாற்றமாக நடந்தது. பர்அக்ஸு ஹோகயா, நேர் மாற்றமாக நடந்தது. இவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்கவே இல்லை. இவங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சாங்க, அல்லாஹ் இவர்களுக்கு இழிவை கொடுத்தான். முஸ்லிம்களை அழிக்கணும் என்பதாக அவங்க நினைச்சாங்க, ஆனால் அல்லாஹ் இவர்களை அழித்து போட்டான்.
அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இவர்களை, இந்த யூதர்களை அல்லாஹ் தாலா அழித்து போட்டான். உலகத்தினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. முஸ்லீம்களை வாழ விட மாட்டாங்க. முஸ்லீம்களை சித்திரவதை பண்ணணும், கஷ்டப்படுத்தணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் முடிவு பார்க்கும்போது அல்லாஹ்வாலாக்களுக்கு தான் அல்லாஹ் வெற்றி கொடுக்குறான். யார் அல்லாஹ்வுடைய மூமின்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிய மூமின்களுக்கு விரோதிகளாக இருந்தார்களோ அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அழிவை தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த மாதிரி தான் இந்த யூதர்களும் அழிக்கப்பட்டார்கள். உலகத்தில் அழிக்கப்பட்டாங்க. நாளைக்கு மறுமையில் இருக்கவே இருக்குது அவங்களுக்கு முசீபத்து. உலகத்தில் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை அல்லாஹ் தாலா அதை தான் சொல்லி காட்டுகிறான். இந்த பனு குறைதாக்காரர்களை எல்லாம் பிடிச்சு ஃபரீக்கன் தத்துலூன் ஃபரீக்கன் தாசிரூன ஃபரீக்கா, அதில் ஒரு கூட்டம், ஒரு பிரிவினர்களை கொல்லப்பட்டுச்சு, ஒரு பிரிவினர்களை கைது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும். அத்தியா குருதி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கப்பட்டேன். இவர் ஒரு அந்த பனு குறைதாவுடைய யூத கூட்டத்தில் உள்ளவர். அத்தியா குருதி அவர் சொல்கிறார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கப்பட்டேன். இனி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கொஞ்சம் தடுமாறினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இவரை கொண்டு போய் இவரை செக் பண்ணுங்க, இவருடைய தொப்புளுக்கு கீழே முடி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. முடி இருந்துச்சுன்னா கொன்னுருங்க, இல்லைன்னு சொன்னால் அவரை கைது செய்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா முடி இல்லை, சின்ன பிள்ளை, இன்னும் வாலிபம் அடையலை. ரசூலுல்லாஹ் அந்த சந்தேகத்தில் தான் அவரை பார்த்தாங்க. சிறுவர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவர் விடுவிக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார். பிறகு அல்லாஹ் தாலா அவருக்கு ஈமானுடைய தௌஃபீக் கொடுத்திருப்பான். ஸோ அதனால் அவர் முன்னால் நடந்த அந்த செய்தியை அவர் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் இப்படியாக அந்த யூதர்களை அழித்து அல்லாஹ் அவுரசக்கும் அருதகும் தியாரகும் அம்பாலகும் அருதன் லம் ததவுஹா, அந்த யூதர்களுக்கு சொந்தமான அவர்களுடைய பூமி, அவர்களுடைய வீடு, அவர்களுடைய பொருள், இது எல்லாத்தையும் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் தாலா அவங்களோட பிடுங்கி அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், அருதல் நம் ததவுஹா, முஸ்லீம்களுடைய பாதங்களே படாத இடங்களை கூட அல்லாஹ் தாலா, அந்த நிலங்களை கூட அல்லாஹ் கொடுத்தான். அது எந்தெந்த பூமி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு உலமாக்கள் நிறைய பதில் சொல்கிறாங்க. ஹைபருடைய பூமின்னு சொல்கிறாங்க, மக்கா முக்கர்ரமான்னு சொல்கிறாங்க, பாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா சொல்கிறாங்க, வகைரா வகைரா. சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்தாங்க. ஹைபரையும் அல்லாஹ் கொடுத்தான், மக்காவையும் கொடுத்தான், பாரசீகத்தையும் கொடுத்தான், ரோமன் எம்பையரையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அதை தான் வாருதல் லம் ததவுஹா, பாதமே படாத இடத்தை கூட, பூமியை கூட அல்லாஹ் தாலா கொடுத்தான். வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா, அல்லாஹ் தாலா, அல்லாஹ் சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவன். அல்லாஹ் நினைத்தானா ஆண்டியையும் அரசனாக்குவான், அரசனையும் ஆண்டியாகும். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் நினைச்சா ஒரே நேரத்தில் அப்படியே தட்டை புரட்டி விட்டுருவோம். இது அல்லாஹ்வுடைய கை. முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கந்தக்குடைய யுத்தம், அகழ் யுத்தம் நடந்தபோது நான் படையினுடைய நிலையை தெரிந்து வருவதற்காக வேண்டி என்னால் இருக்க முடியல. அதனால் நான் படையுடைய நிலையை தெரிந்து வருவதற்காக வேண்டி போனேன். எனக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தது, ஆயுதங்களுடைய சத்தம், வேகமாக வருவதுடைய சத்தம் எனக்கு கேட்டு நான் உடனே என்னுடைய பாதையை நகற்றி கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டேன். யாருன்னு சொல்லி நான் கவனிச்சா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையோடு அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு அவருடைய சகோதரர் ஹாரிஸ் இப்னு அவுஸ் அவர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய கையிலே கேடயம் இருந்தது. ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரும்பு கவச சட்டையை அணிந்திருந்தார்கள். ஹஜ்ரத் சஅத் இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப வாட்டசாட்டமாக இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, ரொம்ப அகலமாக இருப்பாங்க. அதனால் அந்த கவச சட்டை அவருடைய உடம்புல முழுமையாக மூடக்கூட இல்லை. அவர்கள் கையெல்லாம் திறந்து கிடந்தது. அவர்கள் கவிதைகளை படித்தவர்களாக முன்னேறி கொண்டு இருந்தார்கள். நான் கொஞ்சம் முன்ன போய் ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்தில் போய் பார்த்தேன். அங்கேயும் சில முஸ்லீம்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஒரு சாஹிப் இருக்கிறாரு, அவர் போர்வையை போத்திக்கிட்டு அவர் உட்கார்ந்துருந்தார். ஆறுன்னு தெரியலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, உமர் அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள்.
பார்த்ததுக்கு அப்புறமேல சும்மா இருப்பாங்களா? அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? போர் நடந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் தைரியமாக இங்கே வாரீங்க, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி வகைரா அவர் என்னென்னமோ பேச ஆரம்பித்தார். ஆயிஷா அம்மா அவர்களை கோபத்தில் பேசினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, பூமியே கிழிஞ்சு நான் உள்ளே போயிடுற மாதிரி திட்டுனார் என்னை பிடிச்சி. அப்போ சாஹிபே மஃபூர், அந்த போர்வையை போத்தி கொண்டு இருந்தவர் தன்னுடைய போர்வையை நகர்த்தி தலையை தூக்கினார். தலையில கவச தொப்பியை அணிந்திருந்தார். அவர் தலையை தூக்கினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேச்சையெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். அவர் தலையை தூக்கி பார்த்தா யாருன்னு பார்த்தா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். அவர் சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, மௌனமா இருப்பா, ஏன் இந்த மாதிரி இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற, மௌனமா இரு, என்ன பயம், என்ன ஏதாவது ஆயிரும்னு சொல்லி பயப்படுறியா? ஏன் பயப்படுற? ஒன்றும் பயப்பட வேணாம், யாரும் தப்பிச்சு எங்கேயும் ஓடி முட முடியாதியா, எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது, எங்கேயா ஓடி போவோம் அப்படி சொல்லி இப்படி ஹஜ்ரத் இவங்க தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் அவர் சொன்னார். ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு குறைஷி அவரை குறிவைத்து, அவர் குறைஷி குறி வச்சு அம்பு எரிஞ்சிட்டார். அந்த அம்பு அவருடைய ஷோல்டரில் பட்டது. நேற்று படித்த அறிவிப்பில் அவருடைய கால் பாதத்தில் பட்டது அப்படின்னு, இதில் அவருடைய ஷோல்டரில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வருது. அதாவது அர்குல் அக்ஹல், அர்குல் அக்ஹல் அப்படின்னா ஷோல்டரில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு, அந்த நரம்பில் போய் அது பட்டுருச்சு. பட்ட உடனே ரத்தம் பீரிட்டு அடிக்குது. உடனே அந்த குறைஷி, நான் யார் தெரியுமா, நான் இப்னு அரக்கா, அரக்காவுடைய மகன்டா நான் அப்படின்னு சொல்லி இப்படி அந்த மாதிரி சொன்னார். அப்போ உடனே ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாவே அல்லாவே இந்த பனு குறைதாக்காரர்கள் அழிந்து போவதை என்னுடைய கண்ணால் பார்க்காமல் எனக்கு நீ மரணத்தை கொடுத்து விடாதே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சார். நேற்றே சொன்னேன், இவர் முஸ்தஜாபு தாவாத், துவா செஞ்சால் உடனே கபூலாம். உடனே அவருடைய ரத்தம் அப்படியே நின்றுச்சு, வடிஞ்சுக்கிட்டு இருந்த ரத்தம் நின்றுச்சு. இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களுடைய படையை அல்லாஹ் தஆலா புயல் காற்றை அனுப்பி, அந்த புயல் காற்றின் மூலமாக அல்லாஹ் அவங்களை எல்லாம் தெரிக்க விட்டு அல்லாஹ் ஓட விட்டுட்டான். அல்லாஹ் தஆலா மோமின்களை பாதுகாத்தான். அபூ சுஃபியானுடைய தோழர்களும் அவங்க ஓடி போய் தாமாவில் உட்காந்துட்டாங்க. ஒயைனத்து பனு பத்ரும் அவங்களுடைய தோழர்களும் நஜ்தில் போய் உட்காந்துட்டாங்க. பனு குறைதாக்காரர்கள் யூதர்கள் அவங்களுடைய கோட்டையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மைதானம் காலியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்த உடனேயே சரி எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு மதீனா தையபாவுக்கு திரும்பினார்கள். ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயமுற்று கடந்தாங்க. அவங்கள பள்ளிவாசல்லையே ஒரு டென்ட்டு, தோலில் செய்யப்பட்ட டென்ட் அடித்து அங்கேயே அவரை உட்கார வச்சாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் இருக்கிறது தூசி படிந்ததாக இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஆயுதங்களோடு வந்தார்கள். என்ன நாயகமே, நீங்கள் என்ன ஆயுதத்தை வைத்து விட்டீர்களா? மலக்குகள் இன்னும் ஆயுதத்தை வைக்கவில்லை, எழுந்திரியுங்கள், பனு குறைதாக்காரர்களை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பனு குறைதாக்காரர்களோடு யுத்தம் புரிய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்லம் அவர்கள் இப்போத்தான் ஒரு கட்டத்தை தாண்டினான். அப்புறம் உடனே ஆயுதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சஹாபாக்களுக்கு ஏலான் செஞ்சுட்டு உடனே கிளம்புனாங்க. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் பனு தமீமுடைய வீடுகள் எல்லாம் இருந்தது. அவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பாய் யாரையாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, பனு தமீம்காரர்கள் சொன்னாங்க, இப்போ தான் திஹியத்துல் கல்வி போனார் அப்படின்னு சொன்னாங்க. அது போனது திஹியத்துல் கல்வி கிடையாது, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேக்சிமம் இவருடைய உருவத்தில் தான் வருவாங்க. அவங்களுடைய தாடி ஃபேஸு திஹியத்துல் கல்வி மாதிரியே இருக்கும். அந்த வடிவத்தில் தான் வருவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குறைதாவுடைய அந்த கோட்டையை போய் முற்றுகையிட்டாங்க. 25 நாள் அந்த முற்றுகை இருந்தது. 25 நாளில் அவங்க திக்குமுக்காடிட்டாங்க அந்த யூதர்கள். அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அவங்க கோட்டையை ஒப்படைப்பதாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு செய்யணுமோ செய்வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க முஸ்லீம்கள் முடிவு பண்ணாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அபூ லுபாபத் இப்னு அப்துல் முன்சிர் இடத்துல மஷூரா செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களை என்ன செய்யலாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்போ உடனே அவங்க சொன்னார், உடனே மஷூரா கொடுத்தார்,
இவங்களையெல்லாம் விட்டு வைக்கக்கூடாதுங்க நாயகமே, எல்லாம் துரோகிங்க, அம்புட்டு பேரையும் கொண்டு போட வேண்டியது தான் அப்படின்னோடனே அவங்க கோட்டையை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு. சாது இப்னு முஆதை கூப்பிடுங்கள், அவர் தான் எங்களுக்கு ஃபேவராக அவர் தீர்ப்பு செய்வார் அப்படி சொல்லி சாது இப்னு முஆதை கூப்பிட சொன்னாங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒத்துக்கிட்டு காயமுற்று கடந்த சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவழைத்தார்கள். அவரை தூக்கி கழுதையில் உட்கார வச்சாங்க. அந்த கழுதையினுடைய முதுகில் அந்த தலவாணி, அது பேரித்த மரத்தினுடைய அந்த நாறுகளை எல்லாம் போட்டு செய்யப்பட்ட ஒரு தலவாணியை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி அதில் உட்கார்ந்தார். அடிபட்டு இருக்கிறாரு, ஏறி உட்கார்ந்தார். அவர் வரும்போது அவருடைய சமுதாயத்து மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு, பனு குறைதாக்காரர்கள் நம்முடைய தோழர்கள், நம்முடைய நண்பர்கள், அவங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடாதீர்கள், அவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறது, அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதி யாருக்கும் இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அவர் அவங்களுடைய மொஹல்லாவில் இருந்து எப்போ வெளியில் வந்தாங்களோ அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செய்யக்கூடிய இந்த தீர்ப்பினால் என்னை யாரும் நிந்திப்பார்கள் என்றாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிந்திப்பவர்கள் நிந்திக்கட்டும், ஆனால் எது நியாயமோ எது தர்மமோ அதை நான் தீர்ப்பு செய்வேன் அப்படின்னு வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டென்ட்டுக்கிட்ட வந்தாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய சையத், உங்களுடைய தலைவர் வந்து விட்டார், அவருக்காக எழுந்திரியுங்கள், அவரை வாகனத்தில் இருந்து இறக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நம்முடைய தலைவர் அல்லாஹ் தானுங்க, இவர் யாருங்க அப்படி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்சு நின்று அவரை இறக்கு அப்படின்னாங்க. அப்போ மக்களும் எந்திரிச்சு நின்றாங்க, அவர் வாகனத்தில் இருந்து இறக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதே, இவர்களை பற்றி, பனு குறைதா யூதர்களை பற்றி நீங்கள் என்ன தீர்ப்பு செய்ய வேண்டுமோ செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெரியவங்க எல்லாத்தையுமே கொன்னுற வேண்டியது தான், சின்னவர்கள் எல்லாத்தையும் சிறைபிடிக்க வேண்டியது தான், அடிமைகள் ஆக்க வேண்டியது, அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் அது கைவசப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதே, நீர் எந்த தீர்ப்பை வழங்கினீரோ அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பும் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு துஆ செஞ்சாங்க, அல்லாஹ்வே, உன்னுடைய நபியின் மீது குறைஷிகள் மறுபடியும் படையெடுத்து வருவார்கள் அப்படின்னு சொன்னா, நபிக்கு உதவி செய்வதற்காக என்னை ஹயாத்தாக வை, மறுபடியும் குறைஷிகள் வரப்போறது இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு அல்லாஹ்வே மரணத்தை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. அதுக்கப்புறமேல பார்த்தா எந்த காயத்தில் ரத்தம் வராமல் நின்றுச்சோ மறுபடியும் அந்த காயத்திலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. முஸ்தஜாபு தாவத், அவர் துஆ செஞ்சார்னா உடனே கபூலாகும். மறுபடியும் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுலேயே ரொம்ப அவர் முடியாமல் போயிட்டார். ரசூலுல்லாஹ் மறுபடியும் அவரை கொண்டு போய் அந்த டென்ட்லேயே வைக்க சொன்னாங்க. கொண்டு போய் அந்த டென்ட்டில் வச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை, அல்லாஹ்வுடைய பாதையில் அவருக்கு ஷஹாதத்துடைய மரணம் கிடைத்தது. வஹி ஷஹீத் ஹோகே, அங்கேயே மூத்தாயிட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரசூலுல்லாஹ்வோடு ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் பல சஹாபா பெருமக்களும் மௌத்தை பார்ப்பதற்காக வந்தார்கள். வந்து நின்று அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சத்தத்தையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சத்தத்தையும் நான் நல்லா கேட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அப்பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய அறையிலே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களும் அதே மாதிரி அழுகுறாங்க. அபூபக்கர் உமர் மட்டும் இல்லை, சஹாபாக்களும் அழுகுறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்களை பற்றி தான் சொன்னான். ருஹமாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே முஹப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஹஜ்ரத் அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்குறாங்க, உம்முல் முஃமினீன் ஆயிஷா அம்மா அவங்களிடத்துல, அம்மா இதை சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழுவாங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழுவாங்கங்கிறத பற்றி ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்காக வேண்டியும் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது கிடையாது. நபி அவர்கள் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், நபி அவர்கள் தன்னுடைய கையினால் தாடியை பிடித்து கொள்வார்கள், பிடித்தவர்களாக அமர்ந்திருப்பார்கள். பஸ் அவ்வளோதான். रंज के मौके पर आप अपनी दाढ़ी मुबारक अपनी मुट्ठी में ले लेते थे. தன்னுடைய கையில் பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் சாதுடைய மரணத்தின் நேரத்தில் நபி அவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. ஸோ மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
அல்லாஹ் தஆலா அதை தான் இங்கே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய உதவி மூமினாக இருந்தால் கிடைக்கும். மூமின் மாதிரி வேஷம் போட்டாலாம் கிடைக்காது. மூமின் மாதிரி வேஷம் போட்டோம்னா துனியாவிலையும் உததான், மறுமையிலையும் உததான். அல்லாஹ் காப்பாற்றணும். உண்மையான மூமின்களாக அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைப்பானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.